இன்றைய தேவ செய்தி 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். 7. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். 8. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த தேவ செய்தியை தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கார். இந்த வசனங்களை கொஞ்சம் ஒவ்வொரு வரிகளாக கவனித்து படிச்சிங்கனாக்கா இதை ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு தெரியும். பரலோகத்தின் சாட்சி என்ன, பூலோகத்தின் சாட்சிங்கிற அந்த வேறுபாடு உங்களுக்கே விளங்கிடும் பாருங்கள். பூலோகத்தின் சாட்சி என்ன? ஆவி, ஜலம், இரத்தம் அப்படி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? பரலோகத்தின் சாட்சி என்ன? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பூலோகத்தின் சாட்சியில் பரிசுத்த ஆவி என்று எழுதப்படலை, வெறும் ஆவி, ஜலம், இரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா படைப்பின் மூலக்கூறு எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்னு அதை பற்றின கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய விளக்கம் கொஞ்சம் விரிவாக இருக்கும். ஏன்னா விஷயம் பெருசு. நாம் அப்போ தான் இதை தெரிஞ்சுக்கிட்டோம், விளங்கிக்க கொள்ள முடியும். இதெல்லாம் விளங்கிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஒரு மத சடங்குக்குள்ளே இருப்போம், அது யாருக்கும் பயனற்றதாக இருக்கும். விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிதா யார், இயேசு யார், ஏன் இந்த ரட்சிப்புலாம் நடந்தது, கிறிஸ்து இயேசு ஏன் சிலுவையில் அடித்தாங்க, ஏன் ரத்தம் சிந்தினார், அதை ஏன் நம்ம பருகணும், ஏன் அவரை விசுவாசிக்கணும், இந்த கேள்விகள்லாம் நமக்குள்ளே நிறைய பேருக்குள்ளே இருக்குது. அதுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணும். இயேசுவே சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அந்த சத்தியம் என்ன? கடவுளை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இயேசுவை பற்றி உண்மையும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நம்ம பற்றின விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணும். அதனால் இதனுடைய விரிவாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கேளுங்க. இந்த செய்தியெல்லாம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற ஒரு யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகுது. கேளுங்க. இதனுடைய லிங்க்கை மற்றவர்களுக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம தேவ செய்திகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். விருப்பமுள்ளவர்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைய செய்தி பூலோகத்தை பற்றி. இதில் ஆவி, ஜலம், இரத்தம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆவினா உயிர், அது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆவினா உயிர், ஜலம்னா தண்ணி, இரத்தம்னா அது ஜீவன் உள்ள ஒரு திரவம். சகல மாம்சத்துக்கும் இரத்தமே ஜீவன் என்று நோவாவிடத்தில் சொல்லியிருக்கார். சகல மாம்சத்துக்கும் இரத்தமே ஜீவனாக இருக்குது. சரி, கடவுள் படைப்பில் என்னென்னலாம் படைச்சிருக்கிறாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்போ தான் மனுஷனுடைய விவரம் என்னன்னு தெரியும். மனுஷன் எவ்வளோ விசேஷமானவன்றதும் புரியும். மனுஷன் வெறும் பாவத்தில் உருவானவன் இல்லை, மனுஷன் ரொம்ப விசேஷமானவன். பொதுவாகவே கடவுள் வழிபாடுனா என்னன்ற விவரம் புரியும். சரிங்களா? கடவுள் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற அந்த ஆதி ஆகமத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து வரும்பொழுது அவர் முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றாரு, தண்ணீரை உருவாக்குறாரு, பூமிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதில் மண் இருக்குது, ஆகாசம் இருக்குது, இதில் காற்று, நெருப்பு, இது எல்லாம் இருக்குது. மொத்தம் எத்தனை ஆச்சு? 5 விதமான மாபெரும் ஆற்றல் சக்திகளை முதல்ல படைக்கிறாரு. மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாசம் என்கிற காலி பிளேஸ். இந்த 5 பொருளை முதல்ல உருவாக்குறார். இவங்களை தேவர்கள் என்று அவருக்கு பெயர்கள் சூட்டுகிறார். இந்த 5 பேருடைய ஆற்றல் அதை தான் எல்லா உயிர்களுக்கும் உடம்பாக கொடுக்குறார். இந்த 5 பேர் தான் எல்லா உயிர்களினுடைய உடலாகவும் இருக்குது. இந்த 5 பேரும் தேவனுடைய தூதர்களாக இருக்காங்க. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பணிவிடை செய்கிற ஆவிகளாக, பணிவிடை செய்கிற தேவர்களாக இருக்கிறாங்கன்னு வேதத்தில். இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் பணிவிடை செஞ்சுருக்காங்க தெரியுங்களா? எகிப்திலிருந்து மக்களை அழைச்சிட்டு வரும்போது செங்கடலை பிளந்து உலர்ந்த தரையில் நடந்து வந்தாங்கன்னு எழுதியிருக்கு. அப்போ பூமி அதுக்கு இடம் கொடுக்குது. மண்ணுங்கிற தேவர் அதுக்கு ஒத்துழைக்கிறாரு. தண்ணிங்கிற தேவர்
தண்ணீரை விளக்கி நிற்கிறாரு. காற்றுங்கிற தேவர் அதுக்கு ஒரு மதில் சுவராக இருக்கிறார் இல்லையா? அந்த கடலை கடந்து அப்புறத்தில் போன பிறகு அவங்களுக்கு சமைக்கிறதுக்கும் அவங்களுக்கு கதகதப்பாக இருக்கிறதுக்கும் இரவும் பகலமாக நெருப்புங்கிற தேவன் அக்கினி குண்டமாக இருந்தார். இதெல்லாம் யாத்திராகம் புஸ்தகத்தில் படித்து பாருங்கள். ஆகாசம்ங்கிற தேவர் மன்னாவை பொழிந்தார், காடைகளை கொடுத்தார். இந்த 5 தேவர்கள் அண்டத்துலேயும் இருக்கிறாங்க. அந்த 5 தேவர்கள் நம்முடைய பிண்டத்துலேயும் இருக்கிறாங்க. பிண்டம்னா நம்ம உடம்புக்குள்ளேயும் 5 விதமான ஆற்றல் இருக்குது. மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாசங்கிற காலி பிளேஸ். இதை கொண்டு தான் படைத்தார். இந்த படைப்பில் மனுஷன் விசேஷமானவன். எப்படி? திருப்புங்க ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 26 வசனத்தை படிப்போம். 26 பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இது போல வேறு எந்த படைப்புக்கும் கடவுள் சொல்லலை. மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டிப்போம் என்றார். வேறு எந்த ஒரு உயிரினங்களுக்கும் கடவுள் இப்படி ஒன்று சொல்லவே இல்லை. அவருடைய சாயலும் ரூபமும் எதுக்குமே கிடையாது. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். மனுஷனுக்கு முன்னாடி அவர் படைச்சதை எல்லாவற்றையும் பூமியும் ஆகாசத்தையும் சேர்த்து அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று. எதுக்காக மனுஷனை படைச்சிருக்காரு? இந்த சகல படைப்புகளையும் ஆண்டு கொள்வதற்காக. 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவ சாயல்லே மனுஷனை படைச்சு ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து கடவுள் படைச்ச எல்லாவற்றையும் ஒப்படைச்சு இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், உங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இது போல் மனுஷனை தவிர வேறு யாருக்குமே இப்படி ஒரு உரிமையை கொடுக்கல இல்லையா? மற்ற எல்லாவற்றும் மனுஷனுக்கு கட்டுப்பட்டு மனுஷன் ஆண்டு கொள்வதற்காக இவைகள் எல்லாம் கொடுத்துருக்கார். இது மனுஷனுடைய மிகப்பெரிய விசேஷமான செயல். சரி, தேவனுடைய ரூபமும் சாயலும் என்றால் என்ன? மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார்? மண்ணினால் சிருஷ்டித்தார் இல்லையா? இந்த மண்ணினால் சிருஷ்டித்தார்ன உடனே கடவுளே உட்கார்ந்து மண்ணை பிசைஞ்சு மனுஷனாக படைச்சாரானா? அப்படிலாம் கிடையாது. தேவன் ஒரு வார்த்தையை இட்டார், எனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று. இந்த மண்ணான தேவர் இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த தண்ணியான தேவர், காற்று, நெருப்பு, ஆகாசம், இந்த 5 தேவர்களும் சேர்ந்து இந்த மண்ணில் ஒரு மனுஷ உருவத்தை கொண்டு வந்தாங்க. வெறும் மண்ணில் எந்த உருவத்தையும் பிடிக்க முடியாது இல்லையா? அது உலர்ந்து கொட்டிடும் இல்லையா? அப்போ அதில் என்னென்ன கலந்துருக்கு? மண்ணில் தண்ணி கலந்துருக்கு, தண்ணியில் காற்று கலந்துருக்கு, காற்றில் நெருப்பு கலந்துருக்கு. இது எல்லாத்துக்கும் காலி பிளேஸும் இருக்குது. எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் காலி பிளேஸ் இருக்குது, ஆகாசம் இருக்குது. அப்போ இந்த 5 தேவர்கள் சேர்ந்து தான் எல்லா உயிர்களுடைய உடல் அமைப்பை கொடுத்தாங்க. இதில் மனுஷன் எப்போ விசேஷமாக ஆகிறான் தெரியுங்களா? எல்லா உயிர்களையும் படைச்சி முடிச்சிட்டாரு. மனுஷனை படைக்கும்போது மட்டும் தன்னுடைய ரூபமும் சாயலும் சொன்னார், எனக்கு ஒரு குமாரன் வேணும்னாரு. இந்த 5 தேவர்களும் சேர்ந்து இவர்களுடைய ஆற்றலை அந்த உருவத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மண்ணான மனுஷனை கடவுள் உயிர்ப்பிக்கிறார். எப்படி பண்ணுறாருன்னா, அந்த மனுஷனுடைய நாசியில் ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நாசின்னா மூக்கு, மூக்கில் கடவுள் ஊதுறாராம். அந்த ஊதுதல் மூலமாக மனுஷன் என்னவாகிறான்? ஜீவ ஆத்மாவாக எழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுந்திருக்கிறான்? ஜீவ ஆத்மாவாக எழுந்தான். மற்ற எல்லா படைப்புகளுக்கும் வெறும் ஜீவன் மட்டும்தான் இருக்குது. மனுஷனுக்கு மட்டும்தான் ஆத்மான்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. மற்ற எந்த உயிர்களுக்கும் ஆத்மான்னு ஒரு விஷயம் கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் ஜீவ ஆத்மா, உயிருள்ளவனும் ஆத்மா உடையவனுமாக உருவாக்கப்பட்டான். அவங்ககிட்ட எல்லாவற்றுக்கும் பேரிட வச்சார். கடவுள் அவனோட அந்த அளவுக்கு பேசுகிறார் இல்லையா? இந்த முதல் மனுஷனை தொட்டு தடவிலாம் பேசுகிறார்.
அப்போ அந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? அந்த மனுஷன் ஜீவாத்மாவாக எழுந்தபோது அவனுடைய தேகம் எப்படி இருந்தது? இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். மனுஷனுடைய தேகம் எப்படி இருந்தது? கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஒளிமயமாக இருக்கிறார் இல்லையா, ஜோதிமயமாக இருக்கிறார் இல்லையா, அதுபோல் இந்த மனுஷனும் ஒளிமயமானும் ஜோதி தேகமாக தான் இருந்தான். அப்போ அந்த மனுஷன் உடம்புல ரத்தம்னு ஒன்று இருந்ததுன்னா கிடையாது, ரத்தம் கிடையாது. ஆனால் மாம்சம் இருந்தது. ஏவாளை அவர் உடம்புலேருந்து எடுக்கும்போது விழா எலும்பு ஒன்று எடுத்து அதில் ஏவாளை செஞ்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல சதையினால் மூடினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போது அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது ரத்தம் சிந்தியதாக எங்கேயுமே எழுதப்படலை. அப்போல்லாம் ரத்தமே கிடையாது. அப்போ அந்த தேகம் எப்படி இருந்ததுனாக்கா ஒளிமயமான தேகமாக இருந்தது. ஏன் ரத்தம் இல்லை? அதுக்கு என்ன மேலும் எதனா சாட்சி இருக்குதானா? இருக்குது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. புரியுதுங்களா? அப்போது இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களாம் பரலோக ராஜ்யம் போனோம்னா எப்படி இருக்கணும்? தங்களுடைய தேகம் எப்படி இருக்கணும்? மாம்சமும் ரத்தமும் உடைய தேகம் பரலோக ராஜ்யத்தில் செல்லாது. அப்போ எப்படி செல்லணும்? அது நம்ம இதை பற்றி பேசிட்டு வரும்போது உங்களுக்கு புரியும் எப்படி இருந்தால் போக முடியணும். அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ பக்குவம் அடையணுன்றது இருக்குது. அப்போ அந்த முதல் மனுஷன் எவ்வளோ விசேஷமானவன் பாருங்கள். கடவுளுடைய ரூபம் எது? ஜோதி வடிவமானவர். வேதத்தில் ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. நன்மையான ஈவுகளும் பூரண வரமும் ஜோதிகளின் பிதா பரத்திலிருந்து தருகிறார். இதான் பரத்தினுடைய சாட்சி. பரத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? ஜோதிமயமாக இருக்கிறார். அந்த ஜோதிமயமான கடவுளை நம்ம கண்ணால் இப்போ காண முடியுதான்னா இப்போ நமக்குள்ள இந்த மாம்ச கண்ணுனால் பார்க்க முடியல. ஏன் முடியலன்னா நமக்குள்ளே சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பாவ செயல்கள்லாம் நமக்குள்ளே மாறி இந்த தேகம் புனிதமாகும்போது பார்க்கக்கூடிய கடவுளை பார்க்கக்கூடிய அந்த புனிதத்தன்மை நம்ம கண்ணுக்கு உண்டாகும். அந்த ஒளி கொண்டு நம்ம கடவுளை பார்க்க முடியும். இப்போ பார்க்க முடியலனாக்கா இப்போ நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்குது. அவரவர் மனசுக்கே தெரியும் நாம் எவ்வளோ நல்லவங்களாக வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு, இல்லையா? அதுபோல் மோசையின் காலத்தில் வனாந்தரத்தில் மக்கள்லாம் கேட்டாங்க, கடவுளை நாங்கள் பார்க்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும் அப்படின்லாம் கேட்டாங்க. மோசை அதை கடவுள்கிட்ட சொல்லி கடவுளை அழைச்சார். எல்லாரும் பாருங்கள் கேளுங்க அப்படின்னு. அவர் வரும்பொழுது அந்த ஜோதிமயமான கடவுள் வரும்பொழுது முதல்ல ஒரு எக்காலம் சத்தம் கேட்டுச்சு. அந்த எக்கால சத்தத்தை இந்த மாம்ச காதில் கேட்க முடியல. காது ஜவ்வு கிழியாது போல் அந்த சத்தம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் மோசையால் கேட்க முடிஞ்சுது, இல்லையா? மோசை கடவுளுக்கு அந்த காலத்தில் அவ்வளோ கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். அவர் முழுமையாக கீழ்ப்படிஞ்சாரான்னா அது ஒரு கேள்விக்குறி தான், இல்லை. ஆனால் மக்கள் முதல் கேட்கணுன்னு வரும்போது அவங்களால முடியல. அவரை பார்க்கணுன்னா அந்த அக்கினி சூளை போல் எரியிற அந்த ஜோதிமயத்தை அவங்க கண்ணால் பார்க்க முடியல. எல்லாம் ஓடிட்டாங்க. மோசே நீயே கேட்டு சொல்லுன்னு போயிட்டாங்க. அப்போது புனிதராக வாழும்போது அந்த சத்தத்தையும் அந்த ஜோதியையும் பார்க்கறதுக்கான தன்மையை நம்ம கொடுக்குறார். மோசை அழைக்கும் போது கூட பாருங்கள், முச்செடியில் நின்னார் ஜோதிமயமாக, இல்லையா? அதுக்கு முன்னாடி மோசை கிட்ட சொன்னார், உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் புனிதமானதுன்னார், இல்லையா? ஏன்னா அவருடைய அந்த மகிமையை அங்கே காட்டும்பொழுது அதுக்குள்ளே அவன் வரணும். அவர் வெளியில் நின்று பார்த்தாருன்னா பார்க்கலாம் முடியாது, அந்த தேகமெல்லாம் எரிஞ்சு போயிடும். அதனால் அவருடைய புனிதத்துக்குள்ளே மோசையை உள்ளே கூப்பிட்டார். அந்த ஒளி வடிவத்துக்குள்ளே அவர் உள்ளே பார்க்கும்போது முச்செடியில் ஜோதிமயமாக இருக்கிறாரு. ஆனால் முச்செடியினுடைய ஒரு இதழ் கூட அங்கே கருகி போகல, அந்த மரத்தினுடைய இலைகள் கருகி போகல, ஜோதிமயமாக எரிகிறார். அதுதான் மோசைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எரிகிற அக்கினி போல் தெரியுது, ஆனால் இந்த செடிகள் எரியலையே அப்படின்னு. அதான் ஜோதிமயம். நெருப்புக்கும் ஜோதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நெருப்பு பட்சிக்கிற அக்கினி, அது திருப்தி அடையாதுன்னு நீதிமொழி. நெருப்பு திருப்தியே அடையாது, அது எது போட்டாலும் எரித்து தள்ளிட்டோன்னு. ஆனால் ஜோதி அப்படி கிடையாது, எதுவும் எரிக்காது, அது புதுப்பிக்கும் எல்லாத்தையுமே. அது மாதிரி தானியலும் அவருடைய நண்பரும் நேபுகாத் நேச்சாருடைய காலத்தில் அவர் மேலே ஒரு குற்றஞ்சாட்டி நெருப்பில் தூக்கி போட்டாங்க. சாதாரண நெருப்பை விட 7 மடங்கு அதோடைய வெப்பத்தை கூட்டினாங்க. தானியல் நேர்மையாக இருந்ததுனால கடவுள் அவன் மேலே கிருபை பொழிந்து அந்த நெருப்பை ஜோதிமயமாக மாற்றிட்டார். அவங்களுடைய உடம்பில் இருக்கிற ரோமங்கள் கூட கருகி போலன்னு எழுதியிருக்கு. அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்? ஜோதிமயமான கடவுள். அவர் ஒளிமயமான கடவுள், ஜோதிமயமானவர், இல்லையா?
அந்த ஜோதிமயமான கடவுள் தான் அவருடைய ரூபத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். மண்ணில் தான் உருவாக்கினார். ஆனால் அதை ஊதுதல் மூலமாக அந்த மனுஷன் எப்படி ஆனால் அந்த உடம்பு ஜோதிமயமாச்சு. கடவுளுடைய ரூபம் சாயல். கடவுள் அன்பானவர், இவனும் அது மாதிரி அன்பாக இருக்கணும். அதை பற்றின ஒரு லெசன்லாம் எடுத்தார், எப்படி நீ அன்பாக இருக்கணும் அப்படின்னு. அவனை வச்சு தான் அவர் படைத்த எல்லாவற்றுக்கும் பேரிட சொன்னார். ஏன்னா இவனை ஆண்டுக்கொள்னு அந்த உரிமையை கொடுத்த பிறகு அந்த உரிமையை நிலைநாட்டுறார் பாருங்கள். நம்ம பெற்றோர் கூட நமக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டாருனாக்கா அதை எப்படி பயன்படுத்தணும்லாம் சொல்லித்தராங்க இல்லையா? அதுபோல் கடவுள் எல்லாத்தையும் படைச்சி வச்சுட்டு ஆதாமே இனிமேல் நீ தான் இதை ஆளப்போகிற, அதனால் அது நீயே அதுக்கு பேரிடு. அப்போ அவர் கூட இருந்து அந்த பெயரிடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் இல்லையா? அவன் பெயரிட்டது தான் இந்நாள் வரைக்குமா, அப்படி தான் வசனம் எழுதியிருக்கு. அப்போது அந்த ஆதாமோட கடவுள் எவ்வளோ அந்நியமாக இருந்தார். அப்போ ஆதாமுடைய தேக படைப்பு எப்படி இருந்தது இல்லையா? இந்த புனிதத்துவத்தை புரிஞ்சிக்கினா ஆதாம் எப்படி தவறினாரோ அதை கவனித்து பார்த்து அதிலிருந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு அடைவோம். அதை எழுந்துறப்போ ஐயோ பாவன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ இந்த மனுஷன் எப்படி இருந்தால் கடவுளை போல் அன்பானவனாக இருக்கணும், எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஆண்டு கொள்ளணும். அப்போது இவனுக்கு ஒரு ஐடியாலஜி யாருன்னா கொடுக்கணும்னா தேவையில்லை. கடவுள் அவருடைய ரூபத்திலையும் சாயல்லையும் படைச்சதுனால கடவுளுக்கு யார் முந்தி போய் ஐடியா சொல்ல முடியும் இல்லையா? கடவுளுக்கு யாருன்னா போய் ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா? ஆபிரகாம் கூட ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, உன்னை நான் பெருகவே பெருக செய்து கடற்கரை மணலத்தனையும் வானத்து நட்சத்திர அளவுக்கு உன்னை நான் பெருக செய்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு சத்தியம் பண்ணணும் இல்லையா? அப்போது தண்ணிலும் பெரியவங்க யாரும் இல்லையா, அதனால் தம்மீதே சத்தியம் பண்ணி அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு எழுதியிருக்கு. அப்போது கடவுளுக்கு யாரும் ஒரு ஐடியா கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அவர் தான் எல்லாத்துக்கும் மூலப்பொருளாகவும் பரம்பொருளாகவும் இருக்கிறார். அவருடைய ரூபத்திலையும் சாயலையும் இந்த மனுஷனை உண்டாக்கின பிறகு இந்த மனுஷனுக்கும் யாரும் ஒரு ஐடியாலஜி, கடவுளே ஐடியா கொடுக்க விரும்பலை. உன்னை என்னுடைய ரூபத்திலையும் சாயலில் படைச்சதுனால உனக்குன்னு ஒரு தனி சுதந்திரமே கொடுக்குறேன். உன் கருத்தியல் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், நீ வாழற சுதந்திரம் எல்லாமே கொடுக்குறேன். 2 விதமாக அதை நான் பிரித்து கொடுக்குறேன். என்ன? ஒன்று, என்னுடைய ஐடியாலஜி எடுத்து நீ அதே மாதிரி என் சொல்படி வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு மரணம்னு ஒன்று கிடையாது, புரியுதுங்களா? உனக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறேன், உனக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்குறேன். உன் சுதந்திரத்தின்படி உனக்கு தோன்ற ஐடியா படி நீ வாழும்போது அப்படியும் வாழ்ந்துக்கலாம். ஆனால் அதில் தவறு ஏற்படும் போது மரணம் ஒன்று வரும். நன்மை எது தீமை எதுன்னு உன்னுடைய ஐடியாலஜி இருக்கும். ஆனால் அது தவறு வரும்போது, அதில் குற்றம் நேரும்போது அதுக்கு பிராயச்சித்தமாக அந்த தவறு செஞ்சவங்க கொல்லப்படுவார்கள். இதான் 2 ஐடியாலஜி. இதில் ஏன் அப்படி படைச்சார்? அப்போ தான் அவர் இதுக்கு முன்னாடி படைச்சி வச்சுக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. அந்த ஆண்டு கொள்ளுதல் வரும். எல்லாமே ஒரே மாதிரி இருந்து மனுஷனும் ஒரே மாதிரி இருந்தான்னு வச்சுக்க, ஆண்டு கொள்ளுதல் வராது. மனுஷனுக்கு முந்தி படைக்கப்பட்டது எல்லாமே மாம்சமும் உயிரும் கொண்டது. அப்போது அந்த ஜீவன்களுக்கு எல்லாம் அறிவுன்னு ஒன்று இருக்காதா அப்படின்னா இருக்குது. அதுக்கான அறிவு இருக்குது. எப்படி இருக்குனாக்கா மாம்சத்துக்கான அறிவு தான் இருக்கும். மனுஷனுக்கு மட்டும் பகுத்தறிவுன்னு சொல்லப்படுகிற நன்மை தீமை எது என்கிற சிந்திக்கிற அறிவு உண்டு. ஏன்? கடவுள் எப்படியோ அதே போல் தான் இவனும். ஏன்னா அவருடைய ரூபல் சாயல்லே வந்துட்ட பிறகு கடவுளுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியும்ல. அதனால தான் நன்மை செஞ்சால் நன்மைக்கு நன்மையை கொடுக்குறாரு, தீமைக்கு தண்டனையை கொடுக்குறாரு இல்லையா? அப்போ நன்மை தீமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இது எப்படி தெரியணும்னா கடவுள் எப்படியோ அதுபோல் இந்த மனுஷனுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் ஜீவ ஆத்மாவாக படைச்சார். மற்ற எந்த உயிர்களுக்குங்க அவங்க உலகத்தில் நன்மை தீமைன்னு ஒன்று கிடையாதுங்க. அவங்க உலகத்தில் போய் எந்த குற்றம் பண்ணாலும் அதனை தீர்வோ நீதிமன்றமோ கிடையாது. அதனால் எதுவுமே குற்றம் கிடையாது. ஏன் மனுஷங்களாம் ரொம்ப நல்லா வாழறோன்னு நினைக்கிறீங்களா? பாருங்கள், வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் பாவிகள்னு ஒரு வார்த்தையே கிடையாது. வேதத்தை படித்த பிறகு தான் எது நன்மை எது தீமைன்னு தெரியுது இல்லையா? அந்த 10 கட்டளையை படித்த பிறகு தான் ஆஹா இது மாதிரி நான் நிறைய செஞ்சிட்ருக்கேனே, அப்போ நான் பாவி ஆகிட்டனோ அப்படின்னு. அதனால தான் அறிக்கையிட்டு அந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும். இனி பாவம் செய்யக்கூடாது இல்லையா? அப்போது மற்ற விலங்குகளுக்கு மற்ற உயிரினங்களுக்கு இந்த நன்மை தீமைன்னு ஒன்று கிடையாது. அவங்க தன் தேகத்தை மட்டும் அறிந்து கொள்ளுகிற அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க சாப்பிடவும் தூங்கவும் இனப்பெருக்கவும் இதுக்கு மட்டும்தான் அவங்க.
மனுஷன் மட்டும்தான் இந்த ஆண்டு கொள்ளுங்கள் வந்த பிறகு எதை பண்படுத்தி காத்துக்கொண்டு வர சொல்லியிருக்காரு. அப்போ எது எங்கெங்கே வேணும், அவனுடைய தேவைகளுக்கு என்ன செய்யணுங்கிற பகுத்து அறியக்கூடிய அறிவு வந்துருச்சு. இந்த பகுத்து அறியக்கூடிய அறிவு மூலமாக கடவுளோடு சேர்ந்து எல்லாவற்றுக்கும் பேரிட்டானான். கடவுளே அவனை கூப்பிட்டு போய் நான் படைச்சதை எல்லாவற்றையும் பாரு, இது எல்லாத்துக்கும் நீயே பேரிடு அப்படின்னு. அப்போது எல்லாவற்றுக்கும் பேரிட்டான் இல்லையா? இப்போ அதுதான் பேராக இருக்குதான். அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு அறிவாற்றலை கொடுத்துருக்காரு பாருங்க இல்லையா? அந்த மனுஷன் என்னென்னலாம் விரும்புகிறானோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு மண்ணுலேயும் தண்ணிலையும் காற்றுலேயும் நெருப்புலேயும் ஆகாசத்துலேயும் அவன் எதெல்லாம் விரும்புகிறானோ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் இந்த 5 தேவர்கள் கூட இருந்து செஞ்சு கொடுக்கணும். இந்த 5 தேவர்கள் மனுஷனுக்கு பணிவிடை செய்கிறதுக்காகவே கொடுக்கப்பட்டது இல்லையா? அதை இயேசு கிறிஸ்து பிரமாதமாக வேலை வாங்கினார். காற்றை பார்த்து இறையாதேன்னார், தண்ணீர் மேலே கடல் தண்ணீர் மேலே நடந்தார், சப்பானி சூம்பின கையுடையவங்களாம் குணமாக்கினார். இதெல்லாம் அந்த 5 தேவர்கள் தான். இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். மனுஷன் எவ்வளோ விசேஷமாக படைக்கப்பட்டிருக்கான் பாருங்கள். இப்படி படைக்கப்பட்ட மனுஷனுக்கு கடவுள் ஒரு சுதந்திர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுக்குறாரு. ஏதேனுங்கிற ஒரு தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து 2 விதமான வாழ்வியல் முறை வச்சுருக்கார். அதை கனிகள்னு சொல்கிறோம். நம்ம கதையாக கேட்டு கேட்டு அதை அப்படியே பார்த்துட்டோம் இல்லையா? அதை 2 வாழ்வியல் முறையாக வச்சுக்கோங்க. ஒரு வாழ்வியல் முறை கடவுளுடைய சித்தாந்தம், இன்னொரு வாழ்வியல் முறை மனித சித்தாந்தம். கடவுளுடைய சித்தாந்தம் என்ன சொல்லுதுனாக்கா, அவர் சொல்லதுபடியே அவர் விருப்பத்துக்கே வாழ்ந்துட்டு வந்தாக்கா மரணம் என்று ஒரு முடிவு கிடையாது. மனுஷனுடைய சித்தாந்தத்தில் அவன் அறிவை கொண்டு வாழும்போது நன்மை எது தீமை எதுன்னு உன்னுடைய சாய்ஸ் ஆகிடுது இல்லையா? அப்போ அதில் தீமை வரும்போது உனக்கு மரணம்னு ஒன்று வரும். அப்போ நீ மரணம் அடைவாய். நன்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மரணம் கிடையாது, தீமையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மரணம் உண்டு. இந்த 2 சாய்ஸ் கொடுத்தாரு. இந்த 2 சாய்ஸை நீ எது வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. நீ எதை தேர்ந்தெடுத்துக்கிறியோ அதுக்கான வாழ்வியல் முறை உனக்கு வந்துடும் அப்படின்னு. இதெல்லாம் சொல்லி முடித்தாச்சு. ஆதாம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் எவைகளுக்கெல்லாம் பேரிட்டாரோ அவைகளெல்லாம் அழைச்சி அதுங்களோட எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சாரோ அந்த சந்தோஷத்தோடு வாழ்ந்துகிட்டே இருந்தார். கடவுள் பார்த்தார், இந்த மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுப்போம்னு. அப்போ படைக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக தானே சிருஷ்டித்தார். அப்போ ஏற்ற துணை இருக்க தானே செய்யுது. ஆணும் பெண்ணுங்கிறது, ஆணுனா என்ன பெண்ணுனா என்ன? ஆண்னா அறிவுன்னு அர்த்தம், பெண்ணுனா மனம்னு அர்த்தம். மனம்னா மனசு, பெண்ணுனா மனசு, ஆண்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவும் மனசும் இதுதான் நன்மையும் தீமையும். ஆண்னா யார்? அறிவு. பெண்ணா யார்? மனசு. இந்த 2 வஸ்துக்களை வச்சு தான் கடவுள் ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தார். இது மனம் இருக்குது. சரி, இந்த அறிவை கொண்டு என்ன பண்ணுவாங்க, மனசை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அறிவை கொண்டு தனக்கு என்ன வேணுங்கிற அந்த சிந்தனை ஆற்றல் வரும்போது அதை எப்படி அவன் அனுபவிக்கிறானோ அது ஒரு செயல்முறையாகுது இல்லையா? அந்த செயல்முறையை மனம் பதிவு செஞ்சுக்கும். அதுக்கு தான் மனசு. மனம்னு கொடுக்கப்பட்டது எதுக்குனாக்கா, நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதையெல்லாம் பதிவெடுத்து வச்சுக்கிறது தான் மனசு. இப்போது ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி சாப்பிட கொடுக்குறாங்க. ஒரு இட்லி சாம்பார் சட்னி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சாப்பிடும்போது இதே மாதிரி சுவையில் வாசத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பீங்க. அதை எடுத்து சாப்பிடும்போது அந்த சுவை மாதிரி இருந்தால் உடனே சொல்லுவீங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் சாப்பிட்ருக்குறேங்கன்னு. இது எங்கேருந்து உங்களுக்கு வந்தது? இது நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ, குழந்தையிலேருந்து நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ இதை நமக்கு பதிவு எடுத்து வச்சுக்கிறதுக்கு தான் மனசுன்னு பேர். அறிவாகப்பட்டது புது புது விஷயங்களை நாள்தோறும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த விஷயங்களை எல்லாம் பதிவெடுத்து வச்சுக்கிறது மனசு. அந்த அறிவுங்கிறது ஆண், மனம்ங்கிறது பெண். இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் மனுஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அறிவும் மனசும் சேர்ந்தது தான் மனுஷன் இல்லையா? இந்த அறிவும் மனசும் கொண்டு கடவுள் என்னென்னலாம் கட்டளையிட்டாரோ அதெல்லாம் அவங்க உள்ளுக்குள்ளவே தெரிஞ்சு வச்சுக்கினாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தெரிஞ்சதுனால இப்போ இந்த ஒரே மனுஷன் தனிமையாக இருக்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு உடல் ரீதியாக 2 பிரிவை, அறிவு ஒன்றாவும் மனசு ஒன்றாவும் எடுத்துகிட்டு இவங்களுக்குள்ள ஒரு தேவ சந்ததி வரணும்னு கடவுள் விரும்பினார். அதனால் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவர் விழா எலும்புலேருந்து ஒரு எலும்பில் பெண்ணை உருவாக்கினார். இந்த ஏவாளும் ஒளிமயமானவங்களாக தான் இருந்தாங்க.
எல்லா படைப்புகளுக்கும் இவங்க எப்படி வித்தியாசமாக தெரிகிறாங்கனாக்கா, இவங்களுடைய தேகத்தை பார்த்தே எல்லாம் பயப்படும். ஏன்னா இவங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, வெளிச்சமாக இருக்கிறாங்க இல்லையா. இவங்களுடைய ஒரு சப்தம் என்ன பண்ணுதுன்னா சகல உயிர்களும் அடங்கும்படியாக அந்த உயிர்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. இந்த மனுஷன் ஒரு சத்தம் விட்டால், இப்போ கூட பாருங்கள், செல்லப்பிராணிலாம் வளர்க்குறவங்க ஜோராக ஒரு சத்தம் போட்டான்னு வச்சுங்களேன், அவங்க வளர்க்குற அந்த செல்லப்பிராணி வந்து பக்கத்தில் நின்றுடும், அதட்டினாக்கா உட்காந்துரும் இல்லையா. இதெல்லாம் சின்ன சின்ன சாயல் தான். ஆனால் அந்த முதல் மனுஷனுக்கு இந்த பூமியில் உள்ள அனைத்தும் கட்டுப்படும். ஏன்னா வாக்குத்தத்தம் அந்த மாதிரி கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்ததுனால அது அப்படியே நடக்கும். அப்போ இவங்க சந்தோஷமாக அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் ஏவாளுங்கிறவங்க தோட்டத்தை சுற்றி வரும்போது அதில் 2 கனியை பார்த்தாங்களாம். அதாவது 2 வாழ்வியல் முறையை சிந்திக்கிறாங்க. கனின்னு ஒரு பழம் தொங்கிட்டு இருந்தது, அது பக்கத்தில் ஒரு பாம்பு இருந்தது, இதெல்லாம் கதைகளில் வருது, சினிமாவில் அந்த மாதிரிலாம் காட்டிட்டாங்க. அந்த கனின்னா அறிவுன்னு பேர். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் அப்படின்னு அது மரத்துக்காக அதை பேசலை, ஒரு மனுஷனுடைய அறிவாற்றலில் முதிர்ச்சியை பற்றி பேசுது அது. அப்போ அந்த 2 கனினாக்கா 2 விதமான அறிவு வாழ்வியல் முறை. கடவுளுடைய சித்தாந்தம் என்ன சொல்லுச்சு, நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. மனுஷனுடைய நன்மை தீன்மை சித்தாந்தம் என்ன சொல்லுதுனாக்கா, என் ஐடியாவுக்கு நான் வாழ்ந்துக்கிறேன், வாழ்வோ சாவோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அது. ஆனால் அதில் கண்டிப்பாக இவனுக்கு மரணம் வரும்னு கடவுளுக்கு தெரியும். இவன் ஐடியாவில் எடுத்துக்கிட்டானாக்கா கண்டிப்பாக இது மரணம் வரும், ஏன்னா அப்படி வாழ்வாங்க. அப்படி இவங்க தோட்டத்தில் வராங்க, நன்மை தீமை கனியை பார்க்குறாங்க. இவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன பதிஞ்சிருச்சுன்னா, கடவுள் இவங்களை சிருஷ்டிக்கும் போது நான் படைச்சிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த கடவுள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை ஆள்றாரோ அதுபோல் நாமளும் எல்லாத்தையும் ஆளலாமே அப்படிங்கிற சிந்தனை. இப்போ வெளியே உருவமாக எடுத்து கொடுத்த உடனே முதல் போய் எதை தொடுறாங்க, எதை தொடக்கூடாதுன்னாங்களோ அதை தான் தொடுறாங்க. இப்போ நம்மள கூட அப்படி தானே இருப்போம் இல்லையா, எதை செய்யாதேன்னா அதான் செய்கிறோம் இல்லையா, எதை மூடி வைக்கிறோமோ அதை தான் திறந்து பார்க்குறோம். அப்போ இந்த சிந்தனைலாம் எங்கே வந்ததுன்னா நம்மளால் வரல, அது நம்முடைய முற்பிதாவால் வந்தது அது. இப்போ இவங்க எதை போய் பார்த்தாங்க, நன்மை தீமை கனி. இந்த லைஃப் ஸ்டைல், இந்த ஐடியாலஜி என்னோட தான் இருக்கட்டும், கடவுளே உன்னுடைய ஐடியா வேணாம். இதை சொன்னது யார், இதை பறித்து சாப்பிட்டது யாருனாக்கா, ஒரு பெண்ணு செஞ்சாங்கன்னு எல்லாரும் சொல்லிடுறோம். ஒரு பெண்ணுலாம் இதெல்லாம் செய்யலை. இந்த பெண்ணுன்றவங்க யார், இந்த ஆதாமுடைய மனசு தான். இவன் என்ன செய்கிறானோ அதை பதிவு எடுத்துக்கும் இல்லையா. அப்போ ஆதாமுங்கிற இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மனமாகிய பெண்ணு தான் வெளியே ஒரு உருவம் வந்துச்சு. 2 சேர்ந்தது தான் ஒரு மனுஷன், ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் மனுஷன். இப்போ இந்த மனுஷன்லேருந்து ஆண்லேருந்து பெண் வெளியே ஒரு உருவம் கொடுத்த பிறகு இவங்க இருவராக இல்லாமல் ஒரு மாம்சமாக இருக்கணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. எது செஞ்சாலும் அந்த ஒரு மனுஷனை தான் சாரும். முதல்ல மனம் ஆசைப்பட்டது, மனசு தான் மீறிச்சு. ஆனால் அறிவு ரொம்ப யோக்கியமானா கிடையாது. அந்த மனசு விரும்பினதை அறிவு ஏற்றுக்குச்சு. ஏன்னா அறிவுக்கு இப்படி வாழணும்னு ஏற்கனவே ஒரு ஆசை இருந்தது. இந்த ஆதாமுக்கு ஏற்கனவே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இதையெல்லாம் பார்த்த உடனே அவனுடைய எண்ணம் எப்படி போயிடுச்சுனாக்கா, கடவுளுடைய ஐடியாஸ்லாம் நமக்கு வேணாம், இனி கடவுளே வேணாம். இப்போ கூட நிறைய பேர் சொல்கிறா, இல்லவே இல்லை, கடவுள் இல்லை. வேதமும் சொல்லுது, சங்கீதம் 93, கடவுள் இல்லை என்று மூடர் சொல்லுவார்னு எழுதியிருக்கோம். அது மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு, இனிமேல் கடவுளுடைய ஐடியா வேணாம், நாமளே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. இந்த எண்ணம் யாருக்கிட்ட இருந்ததுன்னா ஆதாமுடைய மனசு தான் அது. அந்த ஸ்ரீ அது பார்த்த உடனே அந்த மனசு என்ன பண்ணுச்சு, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமாக இருக்குதுன்னு அதை பறித்து இவங்க புசித்து அறிவுக்கிட்ட கொடுத்தாங்க. மனசு இதை அனுபவிச்சிருச்சு, இப்போ அறிவுக்கிட்ட கொடுத்தாங்க. அறிவும் வாங்கி புசிச்சது. இப்போ இதை வாங்கி புசித்த உடனே இவங்க என்ன ஆனாங்கனாக்கா, முதல் விஷயம் அந்த ஜோதி வெளியே போயிடுச்சு. ஏன்னா இவங்களே செயல்முறையில் சொல்கிறாங்க இல்லையா, கடவுளே இனிமேல் உன்னுடைய தயவு வேண்டாம், இனிமேல் நாங்களே வாழ்ந்துக்கிறோன்னு. அப்போ கடவுளுடைய அட்வைஸ் அவங்களுக்கு தேவையில்லை இல்லையா. இப்போ மனுஷன் எப்படி ஆனால் எல்லா உயிர்கள் போல் மாம்ச அறிவு வந்துருச்சு. அவருடைய ரூபமும் சாயலும் எப்படி இருக்குது, அவர் ஜோதி மயமாக இருக்கார் இல்லையா, அந்த ஜோதி விலகிருச்சு. இப்போ எப்படி ஆகிட்டனாக்கா, மாம்சம் கொண்ட தேகமாக பார்க்குறான். தன்னுடைய தேகத்தையே இப்போ தான் தொட்டு பார்க்குறான். முதல்ல அவனுடைய தேகத்தை பார்க்குற அளவுக்கு இல்லை, ஒளி வந்து பகிமையாக மூடி இருந்தது. எப்படின்னா இப்போது செல்லப்பிராணிலாம் வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா, நாய் பூனை கிளிகள்லாம், அதுங்கெல்லாம் நிர்வாணமாக இருக்குதா, நிர்வாணமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்குறோமா. அப்புறம் எப்படி அது நிர்வாணமாக இல்லை, அதனுடைய ரோமங்கள் முடிகள் அதுக்கு மகிமையாக மூடப்பட்டிருக்கு. எல்லா உயிரினங்களுக்கும் அதனுடைய முடிகளே அதுக்கு மகிமையாக கொடுத்துட்டார். மனுஷனுக்கு மட்டும் ஒளி தான் மகிமையாக கொடுத்தார்.
இப்போ பாவம் செஞ்ச பிறகு என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த மிருகங்கள் கூட இப்போ நல்லா தான் இருக்குது, அந்த உயிரினங்கள் கூட நல்லா தான் இருக்குது. மனுஷன் ஒளியை இழந்த உடனே மாம்ச தேகத்தை தான் பார்த்தான். தன் தேகத்தை பார்த்த உடனே அது மாம்சமாக இருக்கிறத பார்த்த உடனே வெட்கம் உண்டாகி அத்தி இலையை தச்சு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டானான். முதல்ல நிர்வாணியாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. இப்போ வெட்கம் ஏன் வந்ததுனாக்கா இந்த ஒளி விலகின உடனே இந்த தேகம் என்னவாயிடுச்சுனாக்கா இந்த 5 ஆற்றல்களுடைய கண்ட்ரோலுக்கு ஒப்படைச்சாச்சு. கடவுள் எப்போதும் போல் அதிகாலையில் வரும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு இவங்க ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ கடவுள் கூப்பிட்றாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவருக்கு தெரியாமல் கூப்பிட்றாரா? தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, ஆதாமே ஆதாமே நீ இப்போ நீ எங்கே இருக்கிற? உன்னுடைய ஐடியாலஜி எடுத்தோட நீ என்ன ஆயிட்ட பார்த்தியா? எங்கே இருக்கிற இப்போ நீ அப்படின்னா, நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன்றான். கடவுள் கேட்குறாரு, நான் புசிக்க வேண்டாம் என்ற கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு. அதுக்கு ஆதாம் என்ன பதில் சொல்லணும்? ஆமாம் இல்லை இதுதானே சொல்லணும். அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எனக்கு ஒரு ஸ்திரீயை கொடுத்தீங்களே, அவள் பறித்து புசித்து எனக்கு கொடுத்தா. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அந்த கடவுளுடைய சாயல் வெளியே போனோன்னு என்ன ஆகுதுனாக்கா, முதல் விஷயம் இவங்களுக்கு என்ன வந்தது? பசின்னு ஒன்று உண்டாயிடுச்சு. முதல்ல பசின்ற கான்செப்டே கிடையாது. கடவுள் எவைகளெல்லாம் படைச்சாரோ அவைகள் நன்றாக உள்ளது என்று கண்டாராம். அதை பசிக்காக சாப்பிட்றதுக்காக படைக்கலை, அதை ருசித்து பார்க்கறதுக்காக. திருப்புங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 3 தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அவர் எவைகளையெல்லாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணினாரோ அவைகளுக்குள்ளவே ஓய்ந்திருக்கிறாராம். அப்போது எல்லா படைப்புக்குள்ளே கடவுளுடைய அந்த பேராற்றல் இருக்குது. அவருடைய பேராற்றலில் படைச்சதுனால அவருடைய ஆற்றல் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம எதை சாப்பிட்டாலும் அதுக்குள்ளே கடவுள் இருக்கிறார், நம்ம எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே கடவுள் இருக்கிறார். சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாத்துலேயும் கடவுளுடைய பேராற்றல் இருக்குது. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமாக இருக்கும். நாங்கள் இப்போ அதை பறித்து புசித்த உடனே இவங்க உடம்புல என்ன முதல் ஆரம்பிச்சதுனாக்கா பசின்ற ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு பசி இல்லை. இப்போ இதை புசிப்பு மூலமாக இந்த பாவத்தை உள்ளே கொண்டு போனதுனால, தன்னுடைய ஐடியாலஜியை உள்ளே கொண்டு போனதுனால முதல் விஷயமாக பசின்னு ஒன்று உண்டாயிடுச்சு. தேகத்தில் நிர்வாணம்னு வந்துருச்சு. கடவுள் கேட்குறார், நான் புசிக்க வேண்டானதை நீ புசிச்சாயோன்னு. அப்போ ஆதாம் என்ன சொல்கிறான், இதை நான் செய்யலை, நீங்கள் ஒரு ஸ்திரீயை கொடுத்தீங்க, அவள் தான் பறிச்சா புசிச்சா, அப்புறம் என்னை கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அப்போ என்ன உற்பத்தி ஆகுது? காட்டி கொடுக்குற புத்தி வருது. கடவுளே குற்றம் சொல்கிறான், நீங்கள் தான் அதை கொடுத்தீங்க, நீங்கள் தான் அந்த பெண்ணை கொடுத்தீங்க, அவளால் தான் இது நடந்ததுன்னு. ஆனால் அது தனித்துவமாக ஆகிட்டான். அந்த பெண்ணுன்றதை தனித்துவமாகிட்டான். அந்த பெண்ணு தான் தன்னுடைய மனம், அது இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற அந்த சிந்தனையில் போல என்ன சொல்லிட்டான், அது வேறு நான் வேறு, உங்களால் தான் அது நடந்தது அப்படின்ட்டான். கடவுள் சொல்கிறாரு, ஆதாமே உன் நிமித்தம் தான் இந்த பூமியில் பாவம் வந்துச்சுன்றார். இப்போ இந்த பாவம் வந்துட்ட பிறகு என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல கடவுளை மதிக்க மாட்டேன், உன்னை படைச்சவரே மதிக்க மாட்டேன். இப்போ இங்கேயும் அதே தானே நடக்குது. என்னால் எந்த தப்பும் நடக்கலை, அது உங்களால் நடந்ததுன்றான். அப்போ இவனால் என்னென்னா நடக்க போகுது? தான் வாழ்கிறதுக்காக எது செஞ்சாலும் பரவாயில்லை அப்படிம்பான். சில வசனங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க, 4 பேர் நல்லா இருக்கணும்னா எது செஞ்சாலும் தப்பு இல்லை. இதெல்லாம் வாழ்க்கை இல்லை, இதெல்லாம் ஆதாமுடைய சிந்தனையிலேருந்து வந்தது. தாம் வாழ்வதற்கு மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. இயேசு சொல்கிறார், உங்களை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசியுங்கள், இதுவே வேத வாக்கியமும் தீர்க்க தரிசனம் இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தாம் வாழ்கிறதுக்காக மற்றவங்க மேலே பழி போடுறது, இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு. இது கடவுள் மேலேயே பழி போடுறாரு. அப்புறம் தன் மனைவி மேலே குற்றம் சாட்டுறாரு, அவங்களால தான் இப்படி வந்ததுன்னு. கடவுள் சொல்லிட்டாரு, ஆதாமே இனி உன்னை இங்கே வச்சுருக்க முடியாது, ஏன்னா உன்னால் மிகப்பெரிய கேடுகள்லாம் வரப்போகுது. நீ திரும்பவும் மனசில் எண்ணம் கொண்டு ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசிச்சிட்டினா நீ சாக மாட்ட. இவ்வளோ ஐயக்கத்தனம் பண்ணுற நீ உயிரோடு இருந்தால் எவ்வளோ பெரிய அமக்களம் நடக்கும். அப்போ பூமியில் விட்டு கடவுள் படைச்ச அத்தனை இடத்துலையும் போய் அமக்களம் பண்ணுவான். இது மாதிரி ஒருத்தர் ஏற்கனவே இருந்திருக்கிறார், அவருக்கு லூசிஃபர்னு பேரான். கடவுளுக்குள்ள அந்த மகிமையெல்லாம் பார்த்து அவரை போற்றி புகழத்தை பார்த்து அந்த பெருமையெல்லாம் தனக்கே வரணும்னு மனசில் எண்ணினாராம். கடவுள் அவனை கீழே தள்ளிட்டாரான். அவனுக்கு லூசிஃபர்னு பேரான் இல்லையா? இவனை விட மோசமாயிட்டானா?
அவனாச்சும் தூதன், இவர் வந்து கடவுளுடைய ரூபம் சாயலில் வந்த மனுஷன். அப்போ இவன் எவ்வளோ மோசமான விஷயம் பண்ணுவான். அதனால் இந்த மனுஷனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். வெளியே அனுப்பிட்டு அந்த ஏதேன் தோட்டத்தில் கேரோபின் சேரோபின் பாதுகாப்பு வச்சு சுடர் விடும் பட்டயத்தை பாதுகாப்பாக வச்சுட்டார். திருப்பங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்